தானியேலின் புத்தகம் 9வது அதிகாரம். இந்த 9வது அதிகாரம் 10வது அதிகாரத்தை மையப்படுத்தி 2 விதமான ஜபத்தின் பதில்கள் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தை மத்தியிலே பேசும்படியாக விரும்புகிறேன். அருமையானவர்களே, ஜெப வாழ்க்கை மிக முக்கியமானது. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு வெற்றியின் ரகசியம் என்னவென்றால் ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நமக்கு உன்னதமான ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஜெபம் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலம் நாம் வெற்றி பெற முடியாது. ஆனால் ஜெபத்தினால உன்னுடைய வாழ்க்கையில நீ எல்லாவற்றிலுமே வெற்றி பெற முடியும். அநேக காரியங்கள் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் எல்லாவற்றிலுமே நீ வெற்றி பெற முடியும். இந்த ஜெபத்தை சரியாய் கையாள அறிந்திருக்கிற ஒரு வாழ்க்கை மிக முக்கியமானது. ஸ்பர்ஜன் 12 Sermons of Prayer, நாம் தமிழில் ஒரு கோல்டன் கீ ஆஃப் ப்ரேயர் என்ற ஒரு அருமையான புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறோம், ஸ்பர்ஜனுடையது. ஆகவே தொடர்ந்து நாம் விதமான புத்தகங்களை தமிழிலே உங்கள் மத்தியில் கொடுக்கும்படியாக இருக்கிறோம். ஆகவே அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மிக அருமையாக இந்த ஜெபத்தை பற்றி எழுதியிருக்கிறார். பொதுவாக இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபத்தை சார்ந்த காரியங்களில் சில இடர்பாடுகள், சந்தேகங்கள், கேள்விகள், ஜெபத்தினுடைய அவசியத்தை குறித்து தெரியாத நிலை, விதமான காரியங்களினால இந்த ஜெபமானது அவருடைய வாழ்க்கையில பயன்படுத்தப்பட வேண்டிய அளவில் பயன்படுத்தப்படுவது இல்லை. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில கூட இந்த ஜெபத்தை குறித்து சரியான அறிவில் நீ அறிந்து கொள்ளாத முடியாதது நிமித்தமாக உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த ஜெபத்தை கையாள வேண்டிய விதத்தில் நீ கையாள முடிவதில்லை. ஆகவே இந்த 2 விதமான ஜெபத்தின் பதில்களை 4 தலைப்புகளில் உங்கள் மத்தியில் நான் பேசும்படியாக விரும்புகிறேன். தானியேலின் புத்தகம் 9வது அதிகாரத்தில் முதல் அங்கு தலைப்பை மையமாக வைத்து நான் பேசுகிறேன். இங்கே தானியேல் புத்தகம் 9வது அதிகாரத்தில் தானியேல் இவ்விதமாக அங்கு ஜெபிக்கிறார். தேவனை நோக்கி தானியேல் தாமே தன்னை தாழ்த்தி அவிதமாக ஜெபிக்கிறார். இந்த பகுதியில் 9வது அதிகாரத்தில் பார்த்தீர்களானால் அந்த 16வது வசனத்தில் 15, இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தி உண்டாக்கின எங்கள் தேவனாகி ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம். தொடர்ந்து இந்த இடத்துல அங்கே தானியேல் ஜெபிக்கிறார். 20வது வசனத்துல இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திமலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். அம்மையாலே இந்த இடத்துல முதல் அந்த தலைப்பை சார்ந்த விதமாக அநேக சமயங்களில் ஜெபத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் உடனடியாக பதில் கிடைக்கும்படியான காரியங்களும் உண்டு. இங்கே பார்க்கிறோம், தானியேல் அங்கு ஜெபித்த உடனடியாக பதிலானது வருகிறது. உடனடியாக அங்கு அவன் ஜெபத்தின் பதிலை காண்கிறான், அதனுடைய பலனை காண்கிறான். தொடர்ந்து அவிதமாக 23 அங்கு நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். எப்போதும் சொல்லுகிற வார்த்தை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். நீ ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பதிலானது புறப்பட்டு வந்து விட்டது. அநேக சமயங்களில் தேவன்
இவ்விதமாக ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவர் அவருடைய திட்டத்தின்படியாக உடனடியாக நாம் ஜெபிக்கும் பொழுது அதற்குரிய பதிலை கொடுக்கிறார். இந்த வேதத்தின் பல பகுதிகளில் அவ்விதமாக தேவன் ஜெபிக்கும் பொழுது உடனடியாக பதிலை அனுப்புகிறதை பார்க்கிறோம். பல இடங்களில் இக்கட்டான வேளைகளில் தேவனுடைய ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது உடனடியாக உன்னதமான விதத்தில் தேவன் தாமே பதிலளிக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய ஜெபத்தை கேட்டு உடனடியாக அங்கே பெரிய காரியங்களை அவருடைய மக்கள் தாமே அங்கே காண்கிறதை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் கூட அங்கு தேவனுடைய ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரத்தில் பார்த்தீர்களானால் இங்கு உபத்திரவத்தின் வேளையில தேவன் அங்கு அவர்கள் வாழ்க்கையிலும் காரியங்களிலும் இடைப்படும்படியாக இவர்கள் ஜெபிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நிர்வாணத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறேன். பிரஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்று இன்னுமாய் தொடர்ந்து அவர்கள் தாமே அங்கு ஜெபிக்கிறார்கள். அந்த 29ல இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் அவ்விதமாக ஜெபித்த வேளையில அங்கு உடனடியாக பதில் அனுப்பப்படுகிறது. 31வது வசனத்துல யாராவது 31வது வசனம் வாசிங்க. 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். We see an immediate answer to prayer. உடனடியாக தேவன் தாமே அவ்விதமாக ஜெபித்த பொழுது பதிலை கொடுக்கிறார். வேதத்தினுடைய பல பகுதிகளில் பல இடங்களில் தேவன் உன்னதமானவராக ஜெபிக்கிறவர்களில் பலனளிக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே உடனடியான ஜெபத்தின் பதில்கள் முதலாவது தலைப்பு. இரண்டாவது காரியம், அதே தானியேலுடைய வாழ்க்கையில் உடனடியாக ஜெபத்தின் பதிலை அதே தேவன் கொடுத்தார் என்பதை கண்டிருந்த அந்த சூழ்நிலையில் 10வது அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் அங்கு ஜெபத்துக்கு உடனடியாக பதில் கிடைக்கவில்லை. 9வது அதிகாரத்தில் பார்த்தீர்களால் ஜெபிக்கவே உடனே பரத்திலிருந்து அங்கே பதில் அனுப்பப்படுகிறது. ஆனால் 10வது அதிகாரத்தில் பார்த்தீர்களால் அங்கே தானியேல் ஜெபித்தும் கூட அங்கே உடனடியாக பதிலானது கொடுக்கப்படவில்லை, உடனடியாக பதிலானது அனுப்பப்படவில்லை. அங்கே பதில் வரும்படியான அந்த வேளையில் 10வது அதிகாரத்தில் இவ்விதமாக அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த ஜெபத்தின் பதிலானது தானியேலை கிட்டி சேர்வதற்கு காலதாமதமாயிற்று. ஜெபத்தினுடைய பதிலை தானியேல் காணும்படியான காரியத்தில் என்னென்னை குறித்து அறியாதபடிக்கான அங்கே தடை காணப்பட்டது. தானியேல் 10வது அதிகாரம் 12, 13வது வசனங்களில் அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். உடனடியாக அங்கே தாவீதுக்கு அங்கே தானியேலுக்கு பதில் கிடைக்கவில்லை.
அங்கே காலதாமதமாகி பதிலாக கிடைக்கிறதை பார்க்கிறோம். அம்மையாலே நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை அறிந்து கொள், ஜெபத்திற்கு தேவன் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில தேவன் ஏன் நான் ஜெபித்தும் கேட்கவில்லை என்று நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிற அதே தேவனாக வல்லமையுள்ளவராக இன்றைக்கும் இருக்கிறார். அதே மெய்யான கர்த்தராக இருக்கிறார். ஆனா உன்னுடைய வாழ்க்கையில அவர் ஏற்ற வேளையில அதை செய்ய முடியாத காரியத்துல அவர்தாமே காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. அல்லது இந்த உலகத்தின் அதிபதியானவனுடைய தடைகள் காணப்படலாம், பிரபஞ்சத்தின் அதிபதிகளோடு போராட்டங்களின் மத்தியில் தடைகள் காணப்படலாம், அல்லது தேவன் ஏற்ற வேலைகளை நியமித்து அந்த நேரத்தில் அனுப்பும்படியாக செயல்படலாம். ஒருவேளை தேவன் நினைத்திருந்திருப்பார், ஆனா இங்கே தடை செய்த பெர்ஷிய அதிபதியாகிய சாத்தானை அங்கே நிர்மூலமாக்கி அனுப்பி இருக்கலாம். ஆனா தேவன் அதை அனுமதித்தார். தானியேலுக்கு இந்த அனுபவம் உண்டு. இவ்விதமாக ஜெபத்திற்கு காலதாமதமாய் பதிலை பெற்றுக் கொள்ளுகிற காரியமும் உண்டு. அதனாலே ஒன்று அவங்க வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுங்கள், ஜெபத்திற்கு தேவன் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். ஆனா ஜெபத்தின் காலதாமதமானது தேவன் ஜெபத்துக்கு பதிலளிக்கவில்லை என்று எண்ணும்படியாக உன்னை விட்டுவிட வேண்டாம். டிலே இஸ் நாட் தி டினையல். உன்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நீ காரியங்களுக்காக ஜெபி, தேவனிடத்தில் நீ செல்லு, நீ எல்லாவற்றையும் தேவனிடத்தில் எடுத்து செல். அம்மையாளுடைய வாழ்க்கையில ஜெபிக்க பழகு, ஜெபிக்க கற்றுக்கொள். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உன்னுடைய வாழ்க்கையில ஜெபிக்க கற்றுக்கொள். இந்த இடத்துல தானியேல் ரெண்டு விதமான அனுபவத்தை பெறுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம், லூக்கா 18வது அதிகாரத்துல இங்கே விதமாக நாம் வாசிக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு இவ்விதமாய் சொல்லுகிறார். லூக்கா 18வது அதிகாரத்துல இதை ஆரம்பிக்கும் பொழுதே இயேசு சொல்றார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். உன்னுடைய வாழ்க்கையில அஞ்ஞானே ஜெபத்தை குறித்த தவறான எண்ணத்தை முதலாவது நீ நீக்கி போடு. நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம்? என்னுடைய வாழ்க்கையில அதனுடைய பலனை காணவில்லையே. ஒரு காலம் சாத்தானை வஞ்சிக்க விடாத உன்னுடைய வாழ்க்கையில ஒன்றை கற்றுக்கொள், எல்லாவற்றையும் ஜெபிக்க கற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில காலதாமதம் என்பது தேவனுடைய திட்டத்தில் அவைகள் மறுக்கப்படுகிறவைகளாக அல்ல, அவைகள் தேவன் ஏற்ற நேரத்தில் அனுப்புகிறவராக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல ஆகவேதான் ஜெபத்தில் நாம் சோர்ந்து போக கூடியவர்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அருமையான சகோதரேஸ்வரியே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில அவிதமாக நீ ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம். நீ இன்றைக்கு எவ்விதமாக ஜெபிக்கிறாய்? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உன்னுடைய ஜெப வாழ்க்கை விதமாக இருக்கிறது. ஜெபத்தை விட்டுடாத. என்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்க நான் பிரயாசப்படுகிறேன். போகும் பொழுதும் வரும் பொழுதும் அம்மையாளே ஜெப ஆவியானவர் உனக்குள்ளாக இருந்து வழி நடத்தும்படியாக என்னவா இருந்தாலும் ஜெபத்துல தேவனிடத்தில் எடுத்து செல்லுவதை விட்டுவிடாத. லூக்கா 18வது அதிகாரத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறார். ஒரு அருமையான ஸ்திரீயினுடைய ஓமையை சொல்லிவிட்டு கடைசியாக ஆண்டவர் என்ன சொல்றார்? 7வது வசனத்துல, லூக்கா 18 7வது வசனத்தை 8வது வசனத்தை தயவுசெய்து சகோதரிமார்கள் வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, தேவன் விதமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய
நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? ஓ, அன்னாளுடைய வாழ்க்கையில அவள் தாமே தன்னுடைய வாழ்க்கையினுடைய கசப்பான வேளையில தேவனிடத்துல போற பொழுது தேவன் நியாயம் செய்தாரா? அந்த அன்னாளின் தேவன் உனக்கு நியாயம் செய்யாமல் விட்டு விடுவாரா? அந்த தேவனுடைய மனிதர்கள் உன்னதமான காரியங்களை கண்ட தேவனுடைய மகத்துவமான செயல்களை வெளிப்படுத்தினவர் உன்னுடைய வாழ்க்கையில அநீதி செய்வார் என்று எண்ணுகிறையா? தேவன் அநீதியானவர் என்று எண்ணுகிறையா? அம்மையாருடைய வாழ்க்கையை ஜெபிக்க கற்றுக்கொள். ஜார்ஜ் முல்லர் என்ற தேவ மனிதனுடைய வாழ்க்கையில ஜெபத்தை குறித்து அதிகமாய் கற்றுக்கொண்ட ஒரு தேவ மனுஷன். அவர் 3 பேர்களுக்காக ஜெபித்தார். இந்த 2 பேர்கள் கடினமான மனிதர்கள், ஆனா அவருடைய மரணத்துக்கு முன்பாகவே ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனா 3வது மனிதன் அவர் மரித்த பின்பாக தேவனுடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டார். அவருடைய ஜெபம் வீணாயில்லை. நீ மரித்து போகலாம், ஆனா அவனுடைய ஜெபம் மரித்து போகாது. தெரிந்து கொள், உன்னுடைய ஜெபத்தை தேவன் தாமே துருத்திகளில வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் அதைத்தான் பார்க்கிறோம். தூப கலசங்களில வைத்திருக்கிறார். தூப கலசங்கள் என்று சொல்லப்படுகிறது. அம்மையாலே உன்னுடைய கலசம் எவ்விதமாய் காணப்படுகிறது? ஒருவேளை ஆண்டவர் ஒவ்வொருவருடைய கலசை திறந்து பார்க்கும் பொழுது உன்னுடைய கலசம் எவ்விதமாய் காணப்படும்? அங்கே ஜெப தூபம் இருக்கிறதா, அல்லது அது வெறுமையானதாய் காணப்படுகிறதா? அதிலிருந்து தேவனுடைய பிரசன்னத்தில் போவதற்கு ஒன்றுமில்லையா? ஓ, தேவனுடைய வேதனை மகா பெரிதாய் காணப்படும். அம்மையாலேயுடைய ஜெப வாழ்க்கையை நீ தூண்டி விடும்படியாக ஜாக்கிரதையாக, நிமிட்டி விடும்படியாக ஜாக்கிரதை. சாத்தான் ஜெபிக்க மாத்திர விட மாட்டான், ஜெபத்தை மாத்திரமே தடை செய்வோம். நம்முடைய சனிக்கிழமை ஜெப கூட்டத்தை கூட 6:30 மணிக்கு நான் மாற்றி இருக்கிறேன்னா, ஒரு சிலர் 6 மணிக்கு முன்னால் வர முடியாததுனால 6:30 மணியாய் மாற்றி இருக்கிறோம். நம்ம ஜெப கூட்டத்துக்கு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு வந்து ஜெபிங்க. தேவனுடைய பிரசன்னத்தில் அவருடைய பணிக்காக நீங்கள் ஜெபியுங்க. ஆண்டவர் உங்கள் காரியங்களை கவனித்துக் கொள்வார். என்னுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு காரியம், ஒரு தேவ மனிதர் சொல்லுவார், தேவனுடைய காரியமாக நீ போ, தேவன் உன் பின்னால உனக்காக அவர் உன்னுடைய காரியங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துவார். உங்களில் அநேகர் உண்மையானே தேவனுடைய வார்த்தையை கேட்கிற வேளையில அதனுடைய உண்மையான பாதிப்பை நீங்கள் பெறாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே ஜெப கூட்டங்களில கலந்து கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமையில 9:30 மணிக்கு நாம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அவருடைய காரியங்களுக்காக வந்து பங்கு பெறும்படியாய் பிரயாசப்படுங்க. தேவன் அதை கனப்படுத்துவார். என்னுடைய கடந்த 37 ஆண்டுகளாக 35 ஆண்டுகளாய் கண்ட ஒரு உண்மை, தேவன் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர். ஒவ்வொரு காரியத்திலும் நான் உங்களுக்கு முன்பாக அதை நிரூபிக்க முடியும். தேவன் அதான் சொல்றார். தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பீரோ? உன்னுடைய ஜெபம் பரலோகத்தை கிட்டி சேருகிறது. உன்னுடைய ஜெபம் வானத்தின் பலகணிகளை திறந்து தேவன் இடங்களாமல் போகும்படியான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில ஜெபம் முக்கியமானது. ஜார்ஜ் முல்லர் அவ்விதமாக ஒவ்வொரு காரியத்துக்காக தேவனை நோக்கி ஜெபித்தார். ஜார்ஜ் முல்லர் அருமையான ஒரு ஆங்கில புத்தகம், அது தமிழில் இருக்கிறத விட ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். அருமையானே, தேவன் ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறவர் என்பதை அவர் கண்டிருக்கிறார். ஒரு சமயத்துல அவர் 2000 பிள்ளைகளை அங்கே ஆர்ஃபன்ஸை வச்சு பராமரித்த வேளையில அன்னைக்கு காலையில சாப்பிடுவதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் கூட அவர் என்ன சொன்னார், பிளேட்ஸ் எல்லாம் நீங்க கழுவி மேஜை மேல உட்கார்ந்து, ஊர்ல கேட்கறதுக்கு இது ஒரு மாதிரி நிந்தையாய் காணப்படலாம். ஆனா அவர் தேவனை நோக்கி ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த காலையில நீர் எங்களை போஷித்தரணும். அம்மையானவர்களே, ஒரு பெரிய பார்லிமெண்ட்ல நடந்த அந்த விருந்தினால அங்கே பார்லிமெண்ட்ல இருந்த மக்கிய மனிதர் இறந்து போனதுனால அந்த ஆகாரமானது இங்கு அனுப்பப்பட்டு பிள்ளைகளுக்கு பராமரிக்கப்பட்டது. கர்த்தர் ஜீவிக்கிறவர், அவர் வல்லமை உள்ளவர். என்னுடைய வாலிப காலங்களில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் ஜெபம். நான் சாத்தா விட மாட்டான். ஜெபிக்காதபடிக்குடைய வாழ்க்கையில ஒரு நாளையும் கழிக்காத, ஜெபிக்காதபடிக்கு விட்டு விடாத. ஜெபம் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்துல அந்த ஆண்டவர் சொல்றார், எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. இந்த லூக்கா 18வது அதிகாரத்துல சீக்கிரத்திலே அவளுக்கு நியாயம்
சொல்லுகிறேன். அவருடைய வாழ்க்கையில உடனடியாக பதில் கொடுப்பார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஒரு நாள் 2 நாள் பார்க்கிறோம், ஒரு வாரம் பார்க்கிறோம், பதில் இல்லைன்னு சொன்னா உடனே அந்த ஜெபத்தை நாம விட்டு விடுகிறோம். ஜெபத்திற்கான ஆர்வத்தை இழந்து விடுகிறோம். ஜெபத்திற்கான அந்த பாரத்தை இழந்து விடுகிறோம். அதை குறித்து நாம் அங்கே விட்டு விடுகிறோம். ஆனா தானியேல் என்ன செய்கிறான், ஜெபத்திற்கு பதில் கிடைக்க மட்டுமாக அந்த தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல நாம் அதைத்தான் பார்க்கிறோம். பதில் கிடைக்க மட்டுமாக அவன் காத்திருக்கிறதை பார்க்கிறோம். பதில் கிடைக்க மட்டுமாக அந்த இடத்துல அவன் தாமே அதற்காக அவன் பொறுத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஒன்றை அறிந்துகள், இதை praying through என்று சொல்லுவார்கள். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்துக்காக நீ ஜெபிக்க ஆரம்பிப்பாயானால் தொடர்ந்து நீ தேவனுடைய பதிலை பெருமட்டுமாக நீ ஜெபித்துக் கொண்டே இரு. தேவன் ஏற்ற விதத்தில் ஏற்ற வேளையில் அதற்கு பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீ என்ன பண்ற, உடனடியாக சோர்ந்து விடுகிறாய், தளர்ந்து விடுகிறாய், இது அவ்வளவுதான் முடிவை கட்டி விடுகிறாய். அம்மையானே, என்னுடைய வாழ்க்கையில சில சமயங்களில் சில வருடங்கள் நான் காத்திருந்தது உண்டு. ஆனா தேவன் ஆச்சரியமாக பதிலை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களுக்காக, குடும்ப மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். ஒருவேளை ஒரு நாள் ரொம்ப ஆர்வமா ஜெபிக்கலாம். ஆனா அடுத்த நாள் அந்த ஆர்வத்தை இழந்து விடலாம். இல்ல, தேவன் காலதாமதமானாலும் பதிலளிக்கிற தேவன் என்பதை நீ நினைவுகள். அவர் ஏற்ற வேளையில் அதற்கான பதிலை கொடுப்பார். ஆகவே அவருடைய பிரசனத்துல தொடர்ந்து உன்னுடைய விண்ணப்பங்களை நீ எடுத்து செல்ல தவறாத, விட்டுவிடாத. நீ ஒருவேளை ஒரு லிஸ்ட் ஆஃப் பிரேயர்ஸ் போடலாம். நீ இந்த வாரங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிப்பேன் என்று அவைகளை குறிப்பாக வைத்து நீ ஜெபித்துப்பார். தேவன் ஜெபத்துக்கு பதில் அளிக்கிற சங்கீதத்துல ஜெபத்தை கேட்கிறவரே என்று பார்க்கிறோம். ஆகவே ஒருவேளை உடனடியாக தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரானால் மிகுந்த சந்தோஷம். காலதாமதமானாலும் அவர் பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே உன்னுடைய பாரங்களை தேவனிடத்தில் எடுத்து செல், விட்டுவிடாத. கிரமமாய் ஜெபிக்க கற்றுக்கொள். கிரமமாய் ஆண்டவரிடத்தில் பாரங்களை எடுத்து செல்ல நீதாமே உன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து பயிற்சி செய். தேவன் எதுவாக இருந்தாலும் அவிசுவாசத்தை விட்டுவிடாத. ஆண்டவரால முடியாது என்று எண்ணிக்கொள்ளாத. ஆகவே இரண்டாவதாக, தேவன் ஜெபத்துக்கு காலதாமதமானாலும் பதில் அளிக்கிறவர். மூன்றாவதாக, ஜெபத்திற்கான சில வாக்குத்தத்தங்களை வேதத்துல நிறைய இருக்கு. ஆனா சில வாக்குத்தத்தங்களை காண்பித்து உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். எரேமியாவின் புத்தகம் நமக்கு தெரிந்த வாக்குத்தத்தம். ஆனாலும் கூட இந்த வசனத்தை பார்ப்பது மிக நல்லது என்று எண்ணுகிறேன். எரேமியாவின் புத்தகம் 33வது அதிகாரம். எரேமியாவின் புத்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம். யாராவது வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு. Call unto me. ஸ்பர்ஜன் இந்த வசனத்தை மையமாக வைத்துதான் the golden key of prayer ன்னு சொல்லி ஒரு அருமையான செய்தியை பிரசங்கித்தார். என்னை நோக்கி கூப்பிடு. மனிதனை நோக்கி பார்க்காத, சூழ்நிலையை நோக்கி பார்ப்பதை விட்டுடு. உன்னுடைய வாழ்க்கையில தேவனை நோக்கி அவரை பார்க்கும்படியாக நீ கற்றுக்கொள். அநேக சமயங்களில் நீ மற்ற எல்லாவற்றையும் பார்க்கிற, ஆனா தேவனை நோக்கி பார்க்க தவறி விடுகிறார். அதனால என்னுடைய வாழ்க்கையில உனக்கு பதில் அளிக்கிற, உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் செயல்படுகிற ஜீவனுள்ள மெய்யான தேவன் உண்டு என்பதை மறந்து விடாது. நீ அநேக சமயங்களில் சாத்தானை பார்க்கிற, எதிரடையான சூழ்நிலைகளை பார்க்கிற, மற்றவர்களை பார்க்கிற, அவைகளை இவைகளையும் பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில அதரியத்தின் மேலே அதரியத்தை கூட்டி விடுகிறாய். சோர்வுக்கு மேலாக சோர்வடைந்து விடுகிறாய். ஆண்டவருடைய பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில பெறாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு உன்னைத்தானே விலக்கி தூரம் நிறுத்திக் கொள்ளுகிறாய். தேவன் விலகி போகிறவர் இல்லை, நீதான் விலகி போகிறாய். என்னை நோக்கி, தேவனை நோக்கி பார். அது மாத்திரமல்ல, என்னை நோக்கி கூப்பிடு.
அப்படியே ஜெபிக்க கற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில நீ ஜெபிக்கும்படியான ஒரு பயிற்சிக்குள்ளாக பிரவேசி. தடைகள் நேரிடும். ஜெபத்துக்கு எல்லா சாதகமான சூழ்நிலைகள் வரும் என்று எண்ணி பார்க்காத. பாதகமான நிலைகள் அநேக சமயங்களில் நான் அநேக பிரயாணம் பண்ணி கொண்டால் என் இருதயமானது ஜெபித்துக் கொண்டிருக்க, ஆண்டவரே எவ்விதமான காரியத்தை செய்தரணும், இவ்விதமான இடத்துல இந்த சபைக்காக எவ்வளோ ஜெபிக்கிற ஆண்டவரே, இங்கே ஒரு பெரிய எழுப்புதல் தேவை. ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டிய உத்தரவாதம் உண்டு. ஊழியங்கள் வளர வளர இன்னும் அதிகமான நேரங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள். அருமையானவர்களே, ஜெபம் இல்லாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையானது ஒன்று வீணாய் போய்விடும். என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிற எல்லா தேவனுடைய காரியங்களுக்கும் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், ஜெபத்திற்கு தேவன் பதில் அளிக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடு. உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையா தான் எதுவாக இருந்தாலும் சரி, என்னுடைய எல்லா காரியங்களையும் அந்த ஆண்டவர் சொல்ற, சின்ன காரியமா இருந்தாலும் சரி தேவனிடத்துல நான் எடுத்து சொல்ல, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு அதிக உறுத்தலா இருக்கிறது, இந்த காரியம் எனக்கு பிரச்சனையா இருக்கு. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மன ரீதியாக அல்லது நம்முடைய மனித தன்மை எப்படின்னா, சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன காரியமா இருக்கும், ஆனா அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டு விடுவார். சிலர் நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய காரியமாக இருந்தாலும் அதுல பாதிப்பு ஏற்படாதபடிக்கு அவர்கள் கடந்து போகிறது உண்டு. ஆனா தேவன் அறியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில வெகு சீக்கிரமாக அவைகளை கடந்து வருவது கூடாத காரியம். ஆனா ஒன்றை அறிந்திருக்கிற, எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் எல்லாவற்றையும் தேவனிடத்துல நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுடைய இருதயத்துல தேவ சமாதானம். என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நான் கடந்து போக வேண்டியது, பல காரியங்கள், பல தேவைகள், பல குறைவுகள், இன்னும் ஊழியத்தின் காரியங்கள் இன்னும் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இன்னும் அதிகமாக எனக்கு ஜெபம் தேவையாக இருக்கிறது. எவ்வளோ காரியங்கள், சாத்தானுடைய தாக்குதல் உண்டு. சாதாரணமாக நம்முடைய ஊழியம் செய்யும் போது காரியமாகவே தான் தயவுசெய்து எங்களுக்காக ஜெபியுங்கள். ஊழியம் செய்யும்படியான தேவைகளை, ஊழியம் செய்யும்படியான மக்களுக்காக ஜெபியுங்கள். தேவை அவசியமானதாக இருக்கிறது, முக்கியமானதாக இருக்கிறது. இன்னும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியான மக்கள் உண்மையான விதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு பக்கம் காண்கிறார்கள். நான் போன இந்த நம்ம திருமணத்தில் கூட நாங்கள் போயிருந்தப்போ சும்மா அந்த ஹாலை பார்க்கும் பொழுது, போன பொழுது அந்த சிஎஸ்ஐ ரெவரண்ட் என்னை பார்த்து பேசின பொழுது அவர் இருந்தாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பத்திரிகையை நான் கொடுத்திருந்தேன். அப்போ அவர் அன்னைக்கு ராத்திரிக்கே திரும்ப நான் ஹாலுக்கு போகும்போது அதான் அவர் சொன்னார். அவரை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாதான்னு அவர் சொன்னார். விவிதமாக ஊழியம் செய்யும்படியான மக்கள் திருமணம் செய்கிற ஒரு காரியம் தான் எனக்கு அதை குறித்த ஒரு பெரிய கனம் உண்டு. ஏன்னா ஊழியம் செய்கிற மக்கள் கனப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே நான் வருவேன், வந்து நான் இதில் கலந்து கொள்ள என்பதை குறித்த விதமாக வந்தார். அதனாலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது மிகப்பெரிய சாக்கியமான காரியம். உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கையின் காரியத்தை நீ தெரிந்து கொள்வதை காட்டிலும் மேலான காரியம் எதுவுமே கிடையாது. தேவனை உண்மையான விதத்துல நீ ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் ஒரு சின்ன சாட்சியாக இருக்கலாம். ஆண்டவருக்காக நீ சாட்சியிடும்படியான காரியமா இருந்தால் அதை அற்பமாக தேவன் எண்ணுகிறவர் அல்ல. ஜெபத்தோடு நீ செய். எதுவாக இருந்தாலும் ஜெபத்தினால நீ அவைகளை உண்மையான விதத்துல அவைகளை நனை. ஸ்பர்ஜன் ஒரு சமயத்துல சொன்னார், ஒரு மனுஷன் ஸ்பர்ஜன் இடத்துல போய் கேட்டார், நீங்க எப்படி ஊழியத்துல இன்னும் அதிகமான பலனை காணக்கூடுகிறது என்று கேட்ட பொழுது ஸ்பர்ஜன் சொன்னார், நான் விதைகளை விதைக்கிறது மாத்திரமல்ல, அவைகளை நான் ஈரப்படுத்தி விதைக்கிறேன் சொன்னார். அதாவது என்னுடைய கண்ணீரினால நனைத்து நான் விதைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில தேவனை நோக்கி மன்றாடு. அந்நாள் விதமாக ஜெபித்தார், கண்ணீரோடு ஜெபித்தார். உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான ஆசீர்வாதத்தை காண வேண்டுமானால் கண்ணீரோடு ஜெபிக்க கற்றுக்கொள். தேவனுடைய மெய்யான ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். அது எரேமியா 33:3 அதான் வாசிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, கால் unto me. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அதுதான். உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கேட்கறதெல்லாம் அதுதான். அந்த வசனத்துல அந்த முதலாவது 3 அந்த வார்த்தைகளினால உன்னுடைய காரியத்தை சொல்ற. ஆனா அதுக்கு மேல மற்ற அத்தனை வார்த்தைகளிலும் ஆண்டவர் தான் செய்யும்படியான காரியங்களை சொல்லுகிறார். அந்த முதல் 3 வார்த்தைகள் நம்ம செய்யறது, ஆனா மற்ற இருக்கும்படியான அத்தனை வார்த்தைகள், அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ
நிறைவேற்றுவேன். The surprises of God. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அதிசயங்கள், தேவனுடைய ஆச்சரியமான காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிறேன்னு சொல்றார். அதுக்கு தேவன் சொல்றதெல்லாம் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி பார்த்து நீ அழை, ஆண்டவரே நீ கூப்பிடு, மற்றதெல்லாம் நான் செய்கிறேன். ஆனா நீயும் நான் என்ன செய்யறதில்லை, அவரை நோக்கி கூப்பிட தவறுகிறோம். அதனால தேவன் என்ன சொல்றார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் பெரிய காரியங்களை செய்வேன், உன்னுடைய வாழ்க்கையில அவைகளை அறிவிப்பேன் என்று சொல்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார்? மத்தேயு 7வது அதிகாரம் 7-8 வசனங்கள். மத்தேயு 7-8 வசனங்கள் வாசிக்காத யாராவது வாசிங்க. மத்தேயு 7வது அதிகாரம் 7-8 வசனங்கள். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இந்த இடத்துல நான் அந்த 8வது வசனத்துல கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். உன்னுடைய வாழ்க்கையில் is a blank check. உன்னுடைய பெயரை போடும்படியாக தேவன் சொல்லுகிறார். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்றார், கேள், நீ ஜெபம் பண்ணு, உன்னுடைய வாழ்க்கையில் அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஒருவேளை ஆண்டவர் கேட்காதே போல காணப்படுமானால் தேடு, கருத்தாய் ஜெபி, இனமுகமாய் ஜெபி. அங்கே பலன் இல்லாததை போல காணப்படுமானால் இதே வருடத்துல அங்கே போய் தட்டு, knock at the door, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உன்னுடைய ஜெப நிலை எவ்விதமாய் காண தெரியலைங்க. ஒருவேளை உன்னுடைய ஜெப வாழ்க்கையில நீ விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு தெரியாது. ஆனால் அருமையானவர்களே, தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். உன்னுடைய வாழ்க்கையில தேவனிடத்துல ஜெபத்துல அவரை பற்றிக்கொள். உண்மையான விதத்துல அந்நாள் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கே யாக்கோபில் என்ன சொல்லப்படுகிறது? யாக்கோபில் புஸ்தகத்துல எவ்வளவு அழகாக தேவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால இந்த வசனங்கள் நமக்கு தெரியதா இருந்தாலும் இவைகளை நாம் பயிற்சி பண்ணும்படியாக பிரயாசப்படுவோமாக, இவைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கும்படியாய் காணப்படுவோமாக. 5வது அதிகாரம் 16வது வசனம், யாக்கோபு 5:16 பின்பகுதியில பாருங்க, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அருமையானவர்களே, ஜெபிக்க கற்றுக்கொள். எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இந்த ஆண்டுல ஏறக்குறைய 9 மாதங்களை கடந்து விட்டுட்டோம். ஏறக்குறைய இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்கு. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை வேணுமா? உன்னுடைய வாழ்க்கையில உண்மையாலுமே தேவனுடைய கரத்தின் கிரியைக்குரிய ஒரு வாழ்க்கை வேணுமா? ஒருவேளை 4வது தலைப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நான் ஜெபிக்கலைன்னா எனக்கு ஜெபம் பண்றது ரொம்ப கஷ்டங்க, எனக்கு நேரம் இல்லை, பல பிரச்சனைகள், இதெல்லாம் முடியாது அப்படின்னு நீங்க சொல்வீங்க. நானா உங்க வாழ்க்கையில அதனுடைய பலன் என்ன? ஜெபிக்காம போறதுனால உன்னுடைய வாழ்க்கையில என்ன நேரிடும்? ஜெபிக்காததுனால உன்னுடைய வாழ்க்கையில நீ சந்திக்கும்படியான காரியங்கள் என்ன? யாக்கோபின் புத்தகம் 4வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய வாழ்க்கையில நீ ஜெபிக்காததுனாலேயே தான் இந்த காரியத்தை நீ சந்திக்கிறாய். யாக்கோபின் புத்தகம் இங்கே தேவன் 4வது அதிகாரத்துல 2வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் பார்ப்பீர்களானால், யாக்கோபு 4:2 கடைசி பகுதி, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. Because you don't pray, it is not given to you. நீ ஜெபிக்காததுனால உனக்கு நான் கொடுக்கவில்லை. தேவன் உன்னிடத்துல நீ ஜெபிக்கும்படியாக எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார். தேவன் நீ ஜெபிக்கும்படியாக உன்னிடத்துல தாமே அங்கே நோக்கி பார்க்கிறார். நீ ஜெபிப்பாயா? அம்மையாலே ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரமானது தடையா இல்லை.
நீ விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. பிகாஸ் யூ டோன்ட் ப்ரே. ஒருவேளை நீ சொல்லலாம், நான் ஜெபம் பண்றேன், நீ உண்மையான விதத்தில் ஊக்கத்தோடு ஜெபிப்பதில்லை, கருத்தோடு ஜெபிப்பதில்லை, தேவனை நோக்கி உண்மையா நீ உதட்டளவில் ஜெபிக்கிற. அநேக சமயங்களில் நம்முடைய ஜெபம் எங்க இருந்து வருதுன்னா உதட்டில இருந்து வருகிறது. ஆகவே அந்த ஜெபம் இந்த கூரையை கூட மேலே எட்டாது. ஆனா உள்ளத்திலிருந்து புறப்படும்படியான ஜெபத்தை அங்கு பரலோகத்தை கிட்டி சேரும், துருத்திகளில் பாதுகாக்கும். ரெண்டு விதமான ஜெபம் உண்டு. உள்ளத்திலிருந்து வருகிற ஜெபம், உள்ளத்திலிருந்து வருகிற ஜெபம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும்படியான காரியம் அதுதான். நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விண்ணப்பம் பண்ணாததுனால உனக்கு நான் கொடுக்கவில்லை, சித்திக்கிறதில்லை. நீ எவ்வளவு காலத்துக்கு இந்த ஆசீர்வாதத்தை இழந்து நிற்க விரும்புகிறாய்? எவ்வளவு காலத்துக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ உண்மையான விதத்துல தேவன் உன்னோடு இடைப்படும்படியான மகத்துவமான ஆசீர்வாதத்தை நீ புறக்கணித்து வாழ விரும்புகிறாய்? ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, தேவன் இல்லாதபடிக்கு ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காலம் நிலையான ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. நீ ஒருவேளை உன்னுடைய சொந்த கைகளினால முயற்சி பண்ணலாம். நான் பைபிள்ல சொல்லுது, பொத்தலான பையில நீ போடுற, ஆனா அதெல்லாம் பொத்தலான பை எப்படி இருக்கும்? கீழே தான் போயிட்டு இருக்கும். அங்கே தாங்கி இருக்காது, அங்கே இருக்காது, நிலைத்து இருக்காது. உங்களில் அநேகர் நீங்க பொத்தலான பையில போட்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்க பிரயாசப்படுறீங்க, எவ்வளோ பிரயாசப்பட்டு அதையும் இதையும் கடைசியில கூட்டி கழிச்சு பார்த்தா உன்னுடைய வாழ்க்கையில சஞ்சலமும் வேதனையும் தான் மிகுதியாய் காணப்படுகிறது. ஏன்னு கேட்டா நீ தேவனை நோக்கி அவருடைய சித்தத்தை அறிந்து செய்யும்படியாக நீ செய்யல. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். சிலர் ஆண்டவருடைய சித்தம் இது இல்லைன்னாலும் நான் எப்படியாக இதை சாதித்து விடுவேன் என்று பிரயாசப்படுறேன். ஒண்ணு இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த இடத்துல இருந்து ஒரு காலம் ஒரு இம்மியம் உன்னுடைய வாழ்க்கையில சாதிக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில அதோடு கூட வேதனையைத்தான் நீ கூட்டிக் கொள்ளுவாய். நான் எத்தனையோ சமயங்களில் என்னுடைய வாழ்க்கையில செய்ய ஆரம்பித்தால் இதே என்னுடைய சித்தம் இல்லை, நான் விடுவதற்கு நான் ஆயத்தமா இருக்கேன். ஒருவேளை 99% நான் அதை செய்திருந்தாலும் இது ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னா நான் ஒன்றை அறிவேன், நான் இதுல நிச்சயமா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பது என்பது கூடாத காரியம். ஆகவே அவ்வளவு நஷ்டமானாலும் அடிக்கடி நஷ்டப்படுகிற வேலைகளை நான் சொல்றது தான். ஒருவேளை இது நஷ்டமல்லாம், ஆனா ஒரு நல்ல ஆவிக்குரிய பாடத்தை நான் கற்றுக்கொண்டிருக்கேன். என்ன? எனக்கு ஆண்டவர் இதன் மூலமாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதுவும் நன்மைக்கு எதுவாக, இதுவும் தேவ நன்மையான ஒரு நோக்கத்தோடு அனுமதித்திருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்காதபடிக்கு செய்கிற எதுவாக இருந்தாலும், அல்லது நீ உதட்டளவில் ஜெபிக்கிறது நான் சொல்லல, உள்ளத்தின் மனப்பூர்வமாய் நீ ஜெபித்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாத பொழுது ஒன்று அறிந்து கொள், உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் மிஞ்சவே மிஞ்சாது. ஆனா தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக நீ ஒப்புக்கொடு, அவரை நோக்கி கூப்பிடு, அவருடைய சித்தத்தை அறியும்படியாக நீ பார். ஆகவே ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உண்மையான விதத்துல ஜெபிக்கிறதில்லை, உண்மையான விதத்துல ஜெபம் பண்ணுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் சொல்றோம், எனக்கு நேரம் இல்லை. பாருங்க, ஒன்ன தெரிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில மனசு இருந்தா வழி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ ஒரு காரியத்துக்காக விரும்பி ஜெபிப்பாயானா தேவன் வழிகளை ஜெப கூட்டங்களில கலந்து கொள்வதிலோ, தனிப்பட்ட ஜெபங்களில நீ ஜெபிப்பதிலோ தேவன் வழிகளை திறக்கிறவராக இருக்கிறார். அதனாலே ஒன்னே ஒன்று, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு வேதனையை கூட்ட மாட்டார். ஆனா நம்முடைய ஞானத்தோடு கூட நம்ம எவ்வளவுதான் செய்தாலும் வேதம் சொல்லுகிறது, there is a tag in that. அதோடு அங்கே தொடர்ந்து ஒன்ன காரியம் ஆண்டவர் கொடுத்துருவார். என்ன அது? வேதனை. இஸ்ரேல் மக்கள் தேவனை நோக்கி அவர்கள் அவிதமாக தங்களுடைய இச்சைக்கு ஏற்றவனமாக ஜெபித்தார்கள். ஆனால் அதோடு கூட தேவன் வேதனையை கூட்டிவிட்டார். நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஜெபிக்கிறையா? ஜெபிக்காதது குறித்து வருத்தப்படுகிறையா? தேவனை நோக்கி ஜெபிக்க கற்றுக்கொள். நானெல்லாம் வாலிபனாக இருந்த பொழுது என்னுடைய ஹாஸ்டல்ல மேலே போய் ஜெபிப்பேன். இல்லைன்னா சில சமயங்களில் எங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய மலை உண்டு, அதெல்லாம் போய் ஜெபித்திருக்கிறேன். கிரவுண்ட்லாம் போய் ஜெபித்திருக்கிறேன். அந்த ஜெபங்கள் மறைந்து போகவில்லை. அதனால ஜெபம் ஒரு காலம் மறைத்து போவதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில ஜெபிக்க கற்றுக்கொள். ஜெபிக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில நீ பிரயாசப்படு. ஜெபம் இல்லை, ஜெபத்தின் மூலமாகத்தான்
உன்னுடைய வாழ்க்கையில நீ மெய்யான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் அந்த வசனத்தை பார்த்து முடிக்க விரும்புகிறேன். அருமையாலே மத்தேயு 7வது அதிகாரத்துல இவ்விதமாய் தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன் இல்லைங்களா? மத்தேயு 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், இங்கே he puts forth an argument, ஒரு ஆர்குமெண்ட் இங்க வைக்கிறார். ஜெபத்துக்கான ஒரு ஆர்குமெண்ட் இங்க பேசுறார். என்ன சொல்றார்? மத்தேயு 7வது அதிகாரம் 9வது வசனத்துல, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவன் அதைத்தான் சொல்றார். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். நான் நல்ல ஈவுகளை கொடுக்க மாட்டேனா? அம்மையாலே நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்காததுனாலதான் நம்முடைய குடும்பத்தில் மெய்யான தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்திருக்கிறோம். நம்முடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம். நம்முடைய சபையில உண்மையான ஆசீர்வாதத்தை நாம் இழந்து நிற்கிறோம். இந்த சபையில நாம் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிற உத்தரவாதம் உண்டு. எப்படி ஜெபிக்கிற? ஜெபத்துல எவ்விதமாய் நீ காணப்படுகிறார்? தேவன் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததுமான கெட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நிலக்கரை சுரங்கத்தில் வேலையால் செய்து கொண்டிருந்த ஈவன் ராபர்ட்ஸ் என்ற ஒரு வேலைக்காரன், இந்த வேலைக்காரன் வேல்ஸ் என்ற தேசத்தில் அந்த தேசத்தின் மக்களுடைய நிலையை பார்த்த பொழுது அதிகமாக வேதனைப்பட்டான். இந்த ஈவன் ராபர்ட்ஸ் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிற ஒரு பணியால் ரொம்ப கஷ்டங்க. நிலக்கரி சுரங்கத்தில் ரொம்ப ஆபத்துண்டு, மரணம் உண்டு. அந்த காலங்களில் நீங்கள் பார்ப்பீர்களானால் வேல்ஸ் நாட்டில் மின்சாரம் மற்றவர்களெல்லாம் உற்பத்தி செய்யும்படியாக அவருடைய அந்த காரியங்களுக்காக நிலக்கரியை தான் அவர்கள் சார்ந்திருந்தார்கள். ஆகவே அவ்விதமான பொருட்களை சேகரிப்பதற்காக அநேக நிலக்கரி சுரங்கள் அங்கு வெட்டப்பட்டு அதில் பணி செய்கிறவர்கள். இந்த ஈவன் ராபர்ட்ஸ் அதிகமாய் படித்த ஒரு மனுஷன் அல்ல. ஆனால் அவனுக்குள்ளாக ஆண்டவருடைய காரியங்களை குறித்த ஆழமான பாரம். இவன் கடுமையாக உழைத்து வந்து அங்கே தேவனுடைய பிரசனத்தில் காத்திருந்து ஜெபிக்கும், ஆண்டவரே இந்த வேல்ஸ் தேசத்தை சந்தித்தரணும். இந்த வேல்ஸ் தேசத்தில் தேவ பயமற்ற மக்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, நீர் இறங்கும் ஆண்டவரே, நீர் விட்டு விடாதரும். இந்த வாலிபன் அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தான். தொடர்ந்து ஒரு ஆண்டு ஜெபித்தான், பதில் இல்லை. 2வது ஆண்டு ஜெபித்தான், பதில் இல்லை. 3வது ஆண்டு ஜெபிக்கிறான், தேசம் அதே நிலையில தான் இருக்கிறது. 4, 5, 6. ஆனா இந்த வாலிபன் ஜெபத்தை விட்டுவிடவே இல்லை. தேவன் ஜீவிக்கிறவர், ஆண்டவரே நீர் இந்த தேசத்துல சந்திக்க வேண்டும். 7, 8, 9, 10 ஆண்டுகள் ஆயிற்று, பலனில்லை. இனமாய் கீழாக மோசமாக தேசம் போனதை போல 11வது ஆண்டு, 12வது, இன்னும் பலனில்லை. அம்மையாலே 13 ஆண்டுகள் ஆயிற்று. வேல்ஸ் தேசத்துல மிக உன்னதமான உயிர்மீழ்ச்சி எழும்பிற்று. உன்னுடைய வாழ்க்கையில மற்றும் ஒரு உன்னதமான உயிர்மீழ்ச்சியை தேவன் வேல்ஸ் தேசத்தில் அனுப்பினார். தயவுசெய்து வேல்ஸ் ரிவைவல் என்ற ஒரு ஆங்கில புத்தகம் என்னிடத்தில் உண்டுங்க. நீங்க அதை வாசித்து பார்ப்பீரானால் பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களை எவ்வளவு வல்லமையாய் கிரியை செய்து மாற்றினார். உன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக நீ ஜெபி, உன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபி. அவர்களுக்காக நீ அதை இதை கொடுக்கிறதை விட அவர்களுக்காக நீ முழங்கால நில்லு. உன்னுடைய பணியை முழங்காலில் கட்டு. Bend on your knees. உண்மையாலுமே உன்னுடைய வாழ்க்கையில வெட்கமடைய மாட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில நீ பெரிய காரியங்களை காண முடியும். இது முடியாதுன்னு சொல்லாத தேவன் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு. எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் சரி, call unto me. பொதுவாக பிரேக் டவுன் வேகன் இருக்கு. சில சமயங்களில் சில கார்கள் விற்கிறவர்கள் அங்கே உடனடியாக வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா உடனடியாக போய் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் இது முடியாதுன்னு சொல்லாத,
There is no word in God's dictionary. தேவனுடைய முடியாதுங்கிறது இல்லை. தேவன் சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எதுவாக இருந்தாலும் சரி, அது உன்னுடைய வேலை அல்ல. தேவன் சொல்றதெல்லாம் என்னை நோக்கி கூப்பிடுங்கிறது மாத்திரமே சொல்றார். அது என்னிடத்துல கொண்டு வாங்கிறது மாத்திரமே சொல்றார். என்னிடத்துல நீ எடுத்து வாங்கிறது மாத்திரமே சொல்றார். மீதி எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ என்ன பதில் சொல்ல போற இந்த நாளில? தேவனை நோக்கி ஜெபிப்பையா? ஒருவேளை உடைய வாழ்க்கையில இலக்கரித்து நிற்பாயானா, அம்மையாலே தேவனிடத்துல போ. நான் கற்றுக்கொண்டு வருகிற பாடங்களை எதுவாக இருந்தாலும் சரி, தேவனிடத்துல எடுத்து செல்லுவேன். உன்னை வாளாக்காமல் தலையாக்கினார். அம்மையாலே இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது உண்டு. நான் சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில நான் நிச்சயமா சொல்லப்படும். இந்த அறிந்திருக்கிற சத்தியம் என்னை விடுதலையாக்கி வழிநடத்துகிறது. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாற்றுக்கும் போதுமானது என்பதை சொல்ல முடியும். உடைய வாழ்க்கையிலும் உன்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். நேற்று தினத்தில் பெத்தேலில் நான் கிருபை என்றால் என்ன என்பதை குறித்து நான் பேசினேன். இங்கே பிரசங்கித்த ஒரு பிரசங்கம் தான். போன ஞாயிற்றுக்கிழமை மாலை என்ன பிரசங்கித்தேன். என்னுடைய விசிடி நிறைய இருக்கு. சிலர் தயவுசெய்து நீங்கள் கேட்பீர்களானால் நம்முடைய சிலதரை கொண்டு வந்து இங்கே சண்டையில் கூட வைக்கும்படியாக இருக்கிற ஒரு வாரம் ஒரு செய்தியை நீங்கள் ஏறக்குறைய 80க்கு மேற்பட்ட செய்திகள் நம்மிடத்தில் இருக்கு. ஆகவே நீங்கள் எடுத்து சென்று அவைகளை கேட்க விரும்புகிறவர்கள் விரும்பலாம். ஏன்னா நம்ம லைப்ரரியில் தொடர்ந்து வைக்கிறோம். இன்னும் மற்ற இடங்களில் தொடர்ந்து இது பிரயோஜனப்படும்படியாக செய்கிறோம். நம்ம ஒவ்வொரு செய்தியுமே இந்த விசிடியில் பதிவு பண்ணுகிறோம். ஆகவே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஆகவே விதமான அந்த யாக்கோபை அங்கே அவருடைய வாழ்க்கையில் தேவன் அதான் சொன்னார், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் முன்னால் ஆசீர்வதிக்கப்படும். சில சமயங்களில் ஆண்டவர் காலதாமதமாகி விடுவோம். உண்மையாலே என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏறக்குறைய 73வது ஆண்டு, 73 என்று நினைக்கிறேன். நான் தனியாக ஒரு அறை எடுத்து அங்கே சமைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் எல்லாம் நான் என்னுடைய வேலையை ஜெபந்தான். அந்த வாலிப நாட்களில் கூட உலகத்தை நான் நோக்கி பார்க்கவில்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு முறை நான் முழங்கால் படிட்டு 3 மணி நேரம் தொடர்ந்து தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தேவன் என்னோடு கூட பேசினார். ஏசாயாவின் புத்தகத்தில், நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதுமாயிருந்தார், ஆனால் நான் உன்னை நித்திய மாட்சிமையாகும் தலைமுறை தலைமுறையாருக்கு மகிழ்ச்சியாக வைப்பேன். I'll make you an eternal excellency and joy of many generations. அவர்களுடைய ஆண்டுகள் கடந்து போனது, ஆனால் அந்த வார்த்தையின் உண்மைத்தன்மை மாறி போகவில்லை. நீ இந்த உலகத்தில் எதை தெரிந்து கொள்ளப் போகிற? இந்த உலகத்துக்காக வாழ்ந்து ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கையின் முடிவின் நிலைக்குள்ளாக போக விரும்புகிறையா, அல்லது ஒரு உண்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வாழ விரும்புகிறேன்? தேவன் உனக்கும்பாக வைக்கிறார். எது நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய்? எதை நீ உனக்கு வாஞ்சிக்கிறார்? உண்மையான ஆசீர்வாதத்தின் வழியை தேவன் வைத்திருக்கிறார். எது உனக்கு வேணும்? உன்னுடைய சொந்த வாழ்க்கையில வாழ்ந்து மன சஞ்சரிப்பும் வருத்தமும் சமாதானமற்ற நிலை வாழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையை முடிய விரும்புகிறையா, அல்லது நித்தியமான பரலோகத்தின் வாசல்? யாக்கோபு அங்கே தூங்கி கொண்டபொழுது பரலோகத்தின் வாசல் அவனுக்காக திறந்தது. கிருபை அதுதான். அவன் ஒரு பாவியாக எத்தனாக ஏமாற்றுக்காரனாக படுத்தான். ஆனா தேவனுடைய கிருபை அவனுக்காக, ஒரே ஒரு மனுஷனுக்காக வானம் திறக்கப்பட்டு தேவ தூதர்கள் அவனுக்காக செயல்படுகிறார்கள். ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டு உனக்குள்ளாக நான் இனிமேல் ஜெபிப்பேன் என்று எழும்புவாயானா, பரலோகத்தில் சந்தோஷமே. வெற்றி விடாத தேவன் பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் முழு இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். ஜெபத்தின் மூலமாக பெரிய காரியங்களை நீர் வைத்திருக்கிறேன். ஐயோ, நம்ம ஜெபிக்காத வேளைகள், இழப்பின் பெரிய ஆண்டவரே நஷ்டங்கள், இந்த உலகத்தில் ஒருவேளை எவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய்கள் இழந்து போவதும் இழப்பல்ல. ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்களை ஜெபத்தில் நாங்கள் செலவழிக்காமல் போவதோ ஆண்டவரே, நாங்கள் எண்ணுவதற்கு மேலான பெரிய இழப்புகள். ஆண்டவரே, தர்மியான சகோதர சகோதரிகளை ஜெபத்தில் நீர் எழுப்போம். ஆண்டவரே, ஜெபத்தின் வாஞ்சையை தாரும், ஜெபத்தை குறித்த தாகத்தை தாரும். யாக்கோபை ஆசீர்வதித்தவரே,
எங்களுடைய வாழ்க்கையில் அவிதமாய் செய்தரலாம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.